அனைவருக்கும் வணக்கம். நம்ம அணில்கள் இருக்கானுங்க இல்லையா, தினமும் ஏதாவது விஷயத்தில் பல்பு வாங்கி அழுது ஒப்பாரி வைக்கிறதே அவங்களுடைய வேலையாகவே போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கி 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றத கொண்டாடும் விதமாக நேத்திக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தியிருக்காப்புலங்க. அந்த ஈவெண்ட் அணில்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தூங்க விடாமல் ஆக்கிருச்சுங்க பாவம். அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷனால் பயன்பெற்ற நிறைய பிள்ளைங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து பகிர்ந்து அவங்களுடைய அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கே. சூர்யா அவர்களுடைய இந்த பங்களிப்புன்றது நம்ம சொசைட்டியில் மிகப்பெரும் பங்களிப்பு. ஏன்னா 6700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ங்க, அதில் ஏகப்பட்ட டாக்டர்கள், அதில் ஒரு 51 டாக்டர்ஸ் வந்து இந்த மேடையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ், அவங்க இவங்கன்னு நிறைய பேரை சூர்யா அவர்கள் உருவாக்கியிருக்காப்புல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அணில்களால் பொறுக்க முடியல, கடிச்சு வைக்கிறானுங்க. யாருமே இதுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொன்ன மாதிரியோ சூர்யா அவர்களை வந்து பெருமையாக வந்து பேசுகிற மாதிரியோ எதுவுமே இல்லை. இவங்க அண்ணன் வந்துட்டு கல்வியில் நல்லா படித்து பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்ற பிள்ளைங்களுக்கு வந்து பரிசு ஏதாவது கொடுப்பார் இல்லையா, இதுதானே அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சூர்யா அவர்கள் கல்வியவே பரிசாக கொடுத்துட்டாரே. ஐயோ, நமக்கு பெருமையாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே. அவர் வந்து சூர்யா வந்துட்டு ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது. அவர் ஒரு சாதாரணமாக ஒரு நடிகர். அவர் வந்து அவருடைய பணத்தை எல்லாம் எடுத்து அவருடைய எஃபர்ட் அவர் போட்டு அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் வந்து படிக்க வைக்கிறாரே. ஐயோ, நமக்கு வந்து நம்ம அண்ணன் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையே, நமக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த கதறானுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அணில்கள் என்ன மாதிரிலாம் ட்வீட் போடுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற நடிகர்கள்லாம் அவங்க ஒய்ஃப் கூட எல்லாம் இருப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் வந்து போடுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எங்கள் அண்ணன் மட்டும்தான் பாவம். எங்கள் அண்ணன் இங்கே பாருங்கள் நீதி வேண்டும்னு நடு ரோட்டில் போய் நின்று அவருக்காக யாராவது அவரை பற்றி பேசுகிறீங்களா? அவர் எவ்வளோ பாவம் தெரியுமா? அவர் மக்களுக்காக அப்படியே இறங்கி வந்திருக்காரு தெரியுமா? அவரு இந்த சம்பளம் கெரியர் உச்சத்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. நீங்கள் மற்றவங்களையெல்லாம் புகழ்றீங்க, எங்கள் அண்ணனை மட்டும் ஏன் எல்லாரையும் மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுன்னு அழுறானுங்க. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ப்ரைஸ் கொடுக்கறது, இது வந்து பெரிய கல்விக்காக செய்யக்கூடிய பெரிய தொண்டாம். அணில்களே, சூர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் படிக்க வச்சிருக்காரு தெரியுமா இத்தனை குழந்தைங்களை, இதை தான் பெருமையாக சொல்லலாம். இதுதான் கல்விக்கு செய்யக்கூடிய பெரும் தொண்டு. அதுலேயும் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு கொடுத்துருக்காருங்க. அது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு சூர்யா அவர்களுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போது சூர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி க்ரோவாக இருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம். இப்போது விஜய் அவர்களும் திரைத்துறையை சார்ந்த ஒரு நபர் தான். அதில் தான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் வளர்ந்தாப்புல. அப்போது திரைத்துறையை சார்ந்து நம்மளுடைய ஒரு கொலீக் மாதிரி தானே சூர்யா அவர்களும். அப்படி ஒரு நபர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்றப்போ அதை பாராட்டி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்க பண்ணுறதை வந்து அப்படியே போற்றி புகழணும். அப்போ அந்த நடிகர்களுடைய ரசிகர்களுமே வந்து ஒரு மாதிரி எதிரியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவனுங்க ஆரம்பத்திலேயே விஜய் ரசிகனாக இருந்த மனநிலையிலே இருந்து எல்லாரையும் போய் கடிச்சு வைப்பானுங்க தெரியுமா. எங்கள் அண்ணன் தாண்டா மாசு, எங்கள் அண்ணன் பண்ணது தாண்டா இங்கே எல்லாம் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு எதையாவது இந்த லூசுத்தனமெல்லாம் பண்ணி சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்துக்கிட்டு தெரிவானுங்க இல்லையா. இப்படி வம்பிழுத்து எல்லாருக்கிட்டையும் சண்டையை போட்டு இவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுடைய ஓட்டெல்லாம் வேணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் போய் இப்போ பாருங்கள், இப்போவுமே அந்த சண்டை தான். அஜித்குமார் அவர்களை பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது, அவரை போட்டு திட்டுறானுங்க, ஏதாவது பண்ணி அவரு ஃபேன்ஸையும் டென்ஷன் ஏற்றுறானுங்க. ரஜினி அவர்களுடைய ரசிகர்களையும் எரிச்சலை ஏற்றிட்டே இருக்கானுங்க. இப்போ சூர்யா அவர்களை போய் கடிச்சு வைக்கிறானுங்க. யாருக்கிட்டையுமே ஒரு நட்பு பாராட்டாமல் நம்ம தாண்டா ஆளு, நம்ம தாண்டா, நமக்கு தாண்டா எல்லாமே, நம்ம அண்ணன் தாண்டா ஒரே நடிகன், நம்ம அண்ணன் தாண்டா கெரியருடைய உச்சம், எல்லாமே நம்ம அண்ணன் தாண்டா, அரசியலுக்குள்ளே வந்தாலும் நம்ம அண்ணன் தாண்டா எல்லாமேன்ட்டு அந்த எல்லாமே இவனுங்களை சுற்றி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா திமுககாரங்க எல்லாரும் எங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அரசியல் எங்களை சுற்றி தானே ரிவால்வ் ஆகுது, நாங்கள் தானே பிரதான எதிர்கட்சி மாதிரின்ற மாதிரி அவனுங்களே ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. தினமும் கண்டென்ட் கொடுத்தா அந்த கண்டென்ட் கொடுக்கக்கூடிய காமெடியன்களை தானே வந்து பேசுவோம் இல்லையா. காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுங்களை அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கிது, மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கும்பல் இருக்குது. அந்த கும்பல் பண்ணக்கூடிய கோமாளித்தனங்களையும் தற்குறித்தனங்களையும் ஒரு மாதிரி இவனுக்கு பண்ணக்கூடிய இந்த ஆபாச சேட்டைகள் இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போட்டு காமிச்சா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது. அவ்வளோத்துக்கு தான் நீங்கள் ஒர்த்து. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி லெவலுக்குலாம் நீங்கள் வந்து
யோசிக்கவே முடியாது. அது கம்ப்ளீட்லி அரசியல். நீங்கள் வந்து கோமாளி கூட்டம், கோமாளி கூட்டத்துக்கும் அரசியல் கூட்டத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரசியல்வாதிகள்னா அவங்களுடைய கொள்கை சார்ந்து யாராவது இயங்குறாங்கன்னு சொன்னால் அவங்களையெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு முதல்ல டக்குன்னு துணிய மாட்டாங்க. நம்ம கொள்கையாக கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த சமூக நீதி கொள்கையை வந்துட்டு ஒரு நடைமுறைப்படுத்துகிற மாதிரி நம்ம கூடவே வந்து இந்த சினிமாக்கள்லாம் நடித்த எல்லாராலையும் நன்கு அறியப்பட்ட ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரே, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரே, சூப்பர்ப்பா, இவரை வந்து பாராட்டுவோன்னு சொல்லி பாராட்டி அவங்கள எதிர்க்காம ஒரு நட்போட அணுகி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கு தான் ஒரு அரசியல்வாதி விரும்புவாங்க. ஆனால் இவனுங்களை பாருங்கள், போய் அபியூஸ். சூர்யா என்ன பெரிய இவரா? சூர்யாலாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எங்கள் அண்ணன் எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா? அது எதுக்கு சூர்யா திடீர்னு இந்த ஈவெண்ட்டெல்லாம் நடத்தணும்? இது வந்து அப்போ திமுக பண்ண வேலை தான், திமுக தான் இவரை பண்ண வச்சிருக்குன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசுகிறானுங்க. ஏண்டா 15 வருஷம் ஆச்சுன்னா அவரு ஈவெண்ட் நடத்தணும்னு அவரு பிளான் பண்ணி அவர் நடத்துகிறாரு. இதுக்கும் திமுகவுக்கு என்னடா சம்மந்தம்? இதுக்கடா எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் திமுக வந்து அழுது ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏண்டா உங்களையெல்லாம் என்னடா சொல்கிறது? ஏன்டா இப்படி இருக்கீங்க மழுமட்டைகளா? ஒரு அரசியல் கட்சி அவங்க பயணிக்கக்கூடிய கொள்கைகள் இருக்குது இல்லையா, அந்த கொள்கைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய நபர்கள், எதிராக ஏதாவது செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களை தான் பகச்சிப்பாங்க. அந்த நபர்களுடைய வாக்குகளோ அந்த நபர்களை சார்ந்து இருக்கக்கூடிய வாக்குகளையோ வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் நம்ம கொள்கைக்கு சற்றும் வந்து முரண் இல்லாமல் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கேரி பண்ணிட்டு போகிறாங்களே, எஜுகேஷனை வந்து சூர்யா அவர்கள் இந்த அளவுக்கு இது பண்ணுறாரு அப்படின்றப்போ அவரையோ அவருடைய ரசிகர்களையோ பகச்சிக்காம அவங்க கூட நட்பு பாராட்டுறது தான் ஒரு அரசியல்வாதிக்கு என்றைக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இவனுங்களுக்கு அரசியல் முக்கியம் கிடையாது, இவனுங்களுக்கு வந்து அவனுங்க பெருமை தான் முக்கியம். நாங்கள் வந்து யார் தெரியுமா, எங்களுக்கு தான் எல்லாமே, எங்கள் அண்ணனுக்கு தனியாக நின்னா கூட எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார், வேற யாரும் முதல்ல ஒர்த்தே கிடையாது, எங்கள் அண்ணன் தான் அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இவனுங்க கூடவே சேர்ந்து ஒத்திக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து அதை சகிக்க முடியல. இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம அண்ணனை இது மாதிரி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, எதையாவது சொல்லி அடிப்போம், எதையாவது சொல்லி திட்டுவோம். சில அணில்கள் என்ன தெரியுமா கேட்குறானுங்க, சூர்யா அவர்களுடைய குழந்தைங்க ஏன் அந்த ஃபவுண்டேஷனில் படிக்கலைன்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக கேட்குறானுங்க. ஏண்டா எங்களுக்கு புரியலடா, அவர் செய்யக்கூடிய சேவையை வந்து பாராட்டாமல் அவர் பிள்ளைங்க ஏன் அதில் படிக்கலை? என்னது இது எங்களுக்கு புரியல. அவரு தான் எல்லா குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாரு. அப்போ அவருடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏன் இந்த ஃபவுண்டேஷனில் சேர்த்து என்ன படிக்க வைக்கணும்? எங்களுக்கு புரியலப்பா. அவரு படிக்க வைக்கிறது தான் அவருடைய இலக்கு, அவருடைய பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு அவர் படிக்க வச்சிடலாமே. அது என்ன அகரம் ஃபவுண்டேஷனில் நம்ம பிள்ளைங்களை ஒன்று போய் சேர்த்து அதிலிருந்து படிக்க வைப்போன்றதுக்கு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அவர் அதை சாதாரணமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார், அவர் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதுக்கு எதுக்கு அகரம் ஃபவுண்டேஷனில் சேர்த்து? என்ன அடிப்படை அறிவு ஏதாவது இருக்காடா உங்களுக்குலாம்? உங்ககிட்டலாம் உட்காந்துருந்து இதெல்லாம் அரசியலடா முதல்ல, இதெல்லாம் வந்து உங்களை கலாய்க்கிறதுடா, உங்களோட தற்குறித்தனங்களை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி வந்து இந்த அளவுக்கு மழுமட்டத்தனமாக இருக்காது. இது வந்து எதிர்கட்சின்னு நான் சொல்லலை, இவனுக்கு எதிர்கட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, நான் அவங்க தான்டா எதிர்கட்சி, இது அதிமுகலாம் ஒன்றுமே இல்லை, தாவேக்கா விசஸ் டிஎம்கே தான் இங்கே அரசியல் கிளம்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா. அப்போ இவனுங்க எந்த அளவுக்கு தற்குறிகளாக இருக்கானுங்க அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. ஒழிய இவனுங்க அரசியல் ரீதியாக வந்து இப்படி பண்ணுறானுங்க பாருங்க அப்படின்ட்டு அரசியல் ரீதியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை பேருங்க அந்த மேடையை பாருங்கள், இந்த மேடையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ பேர் அவரால் பயன்பெற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமான ஒரு ஜென்ரேஷனுங்க. இந்த படித்த பிள்ளைங்கள்லாம் இந்த சொசைட்டிலாம் அவங்களுடைய வேல்யூஸ் இருக்குது இல்லையா, அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அது வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சொசைட்டிக்கு. அவங்களுடைய லைஃபுமே பிரகாசமாக இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்க கூட்டத்தை பார்க்கணுமா? நேற்றுக்கு இந்த கூட்டம் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி தலைவன் தர்மக்கொடி பாட்டை போட்டுக்கிட்டு இப்படி வந்து கொடியை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிற கூட்டம். டிவிக்கேன்னு எங்கே போனாலும் கத்துற கூட்டம் தான் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற கூட்டம். பொண்ணுங்க அரசியல் பேசினாலே பிடிக்காத பொறாமை கொண்டு அந்த பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்ணுறவனுங்க தான் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற கூட்டம். ஒரு பொண்ணு அவங்களுக்கு அந்த கட்சி பிடிக்கல, எனக்கு இந்த கட்சியில் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு வெளியே போனால் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்தை தான் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு முழு மரமண்டை கூட்டத்தை தான் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. சூர்யா அவர்களை பேசுறதுக்கு கொஞ்சமாவது அருகதை இருக்கா அவங்களுக்குலா? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். ஏன்னா பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்டா.
நீங்க எல்லாம் வந்து என்ன அலப்பறை காட்டிக்கிட்டு இருக்கீங்க, மரத்தில் ஏறுறீங்க, தாவுறீங்க. சூர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் தருதலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரா? பொது சொத்தை சேதப்படுத்துறீங்க, என்னெல்லாம் பண்றீங்கடா, வரிசையாக அடுக்கலாம். கொஞ்ச நாள் இப்போ ஒரு 2 மாசத்துல இவனுங்க பண்ண இந்த அலப்புறைகள் எல்லாம் வரிசையாக அவ்வளோ பட்டியல் போட்டு அடுக்கலாம். பொதுமக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு தேவையில்லாத ஆணிதான் இவனுங்கள்லாம். நீங்கள் வந்து சூர்யா அவர்களை வந்து நீங்கள் கொச்சையாக பேசுகிறீங்க, அவதூறு பரப்புறீங்களா அவரை? அது மட்டும் இல்லாமல் நீட் மட்டும்தான் உலகமானு உங்கள் அண்ணன் கேட்டார். நீட் மட்டும்தான் உலகமா, நீட்டு தான் படிக்கணும். நேற்றுக்கு அந்த ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த மேடையிலேயே டிடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பேசுகிறப்போ இதையும் சேர்த்தே பேசிட்டாங்க. சில குரல்கள்லாம் ஒலிக்குது, என்ன இப்போ டாக்டர் தான் ஆகணுமா அப்படின்ட்டுலாம் சில குரல்கள் ஒலிக்குது. நாங்கள் டாக்டர் தாண்டா ஆவோம், நாங்கள் படிக்க தாண்டா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி அவர்கள் சரியான பதிலடி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மறைமுகமாக விஜய் அவர்களை தான் மீன் பண்ணுது. நீட்டு மட்டும்தான் உலகமானு கேட்குற ஒரு கும்பலோ ஒரு தலைவனோ நாங்கள் டாக்டர் தாண்டா ஆகுவோம், டாக்டர் தாண்டா படிப்போம், எங்களுக்கு அது தாண்டா வேணும்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கூட்டத்தையும் அந்த தலைவனையும் பார்த்து நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அணில்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் இப்படிலாம் பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டோம், அதை எதுக்கு நீங்கள் கொண்டு வந்து விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, விஜய் அவர்களுக்கும் சூர்யா அவர்கள் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் கேட்குறானுங்க. இவனுக்கு என்னென்னா, விஜய் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பிடக்கூடாது, கேள்வி எழுப்ப தான் செய்வோம். சூர்யா அவர்கள் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவருக்கு இருந்த நல்ல மனசு காரணமாக அவர் பண்ணிட்டார். அவர் விளம்பரம் தேடலை, எதுவும் தேடலை. அவர் ஆசைப்பட்ட விஷயத்த அவர் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படியே இளைய காமராஜர் இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கலாம் வந்து அவர் வந்து எந்த வகையிலையும் அவர் பண்ணலை. இந்த மாதிரிலாம் ஒரு கோமளித்தனம் பண்ணல அவர். ஆனால் நான் ஒரு அரசியல்வாதி, நான் மக்களுக்காக வந்திருக்கேன், மக்களுக்காக என் கெரியரை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் வெறும் பாராட்டு விழா நடத்தி குழந்தைங்களை வந்து பாராட்டிக்கிட்டு ஏதோ கல்விக்கு செஞ்ச மிகப்பெரிய தொண்டு, என்னை இளைய காமராஜர்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தா கேட்க தான் செய்வோம். அரசியல்வாதிகள்லாம் கேள்வி எழுப்ப தான் செய்வோம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணலைன்னு சொல்லி கேள்வி கேட்க தான் செய்வோம். சூர்யா அவர்களை பார்த்து கேளுங்கன்றானுங்க. சூர்யா அவர்கள்கிட்ட எதுக்கு கேட்கணும், அவர் என்ன அரசியல்வாதியா? அவர் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாரா? நான் மக்களுக்காக உச்சத்துலேருந்து குதிச்சிருக்கேன்னு சொன்னாரா? அவரால் முடிஞ்சது, அவருக்கு என்ன தோணுதோ அவர் பண்ணுறாரு, அவருக்கு அது பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறாரு, அதை பாராட்ட தான் செய்வோம். அவர் ஒன்றும் கெட்டது பண்ணலையே இந்த சமூகத்துக்கு. அவர் ஒன்றும் அரசியல் பண்ண போகிறேன், நான் அரசியல்வாதின்னு சொல்லலையே. அரசியல்வாதின்னு சொன்னால் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தா அவரை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்போம். அவர் உங்களை மாதிரி தற்கொலை கூட்டத்தை உருவாக்கலை. அவர் தற்கொலை கூட்டத்தை உருவாக்கினா அப்போ அந்த கேள்விகள் அவரை நோக்கி எழுப்பப்படும். ஆனால் ஏன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் எப்படிடா நீங்கள்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா, உங்களுக்குலாம் வந்து அதுக்கு அருகதை இருக்கா முதல்ல? அதுவும் இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டு நீட்டு மட்டும் தான் உலகமா அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்பாராமா. இவரை பார்த்து ஒரு கேள்வியும் யாரும் கேட்டக்கூடாதாமா. பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வச்சு கேள்வி கேட்க தான் செய்வோம். இங்கே பாடுறா, ஒரு நடிகர், அவர் வந்துட்டு அரசியல்வாதி கிடையாது, இப்படி பண்ணுறாரு, இப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நீ பாரு, தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ண வந்திருக்கேன், இந்த மண்ணுக்கான அரசியல் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி பிற்போக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. அவனு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதனத்தோடைய அஜெண்டாவை கொண்டு வந்து இங்கே புகுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்படி தான் கேள்வி கேட்போம். அவரை பாராட்டுறதோட நிப்பாட்டிக்கணுமா, இவரை வந்து கேள்வி கேட்கக்கூடாதான். என்னடா நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கடா அரசியலுக்கு வந்தீங்க? உங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல்ன்றது இப்படி தான் இயங்கும். நாங்கள் தான் ஆள போகிறோன்னு சொன்னீங்கன்னா ஆள்றதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குன்னு தான் கேட்போம். நீங்கள் என்ன தகுதி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நடிகர் பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை பார்த்து உங்களால் அதை கூட ஏற்றுக்கிட்டு அதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அதை போட்டு கொச்சையாக பேசி அதை திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு வந்து வயிறு எறிஞ்சு போய் நீங்கள் வந்து அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி உங்களுக்குலாம். ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாருன்றதை கூட ஏற்றுக்க முடியாமல் அவ்வளோ வந்து உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே அப்படி அடி வயிறு எரிஞ்சு போய் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஆளுன்னு அழுறீங்க கடந்து சோசியல் மீடியாலன்னு சொன்னால் நீங்கள்லாம் எப்படிறா ஆட்சிக்கு வந்து நீங்கள்லாம் எப்படிறா வந்து நடந்துப்பீங்க? எங்களுக்கு அதுதான் புரியலை. ஆட்சிக்கு வருவோம்னா நீங்கள் எப்படிறா வாய் கூசாமல் பேசுகிறீங்க? இவ்வளோ தூரம் தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் போய் கடிச்சு வைக்கிறீங்க. நீங்கள்லாம் எப்படிறா ஒரு மெச்சூர்டான ஒரு கட்சி, ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்லாம் எப்படி எடுத்துக்கிறது? யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அவங்கள பகைச்சிக்கிறீங்க, போய் கடிச்சு வைக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, யாரையுமே ஒரு நட்புணர்வோடு அணுக மாட்டேங்கிறீங்க. எல்லாரையும் பார்த்து கொலை மிரட்டல் விடுறீங்க, திட்டுறீங்க, அப்யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு எதிராக யாராவது ஒரு கேள்வி கேட்டுட்டா உங்களுக்கு பொறுக்க முடியாமல் கடந்து அவங்களை போட்டு அப்யூஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. இவ்வளோ இன்செக்யூராகவும் இவ்வளோ வந்து லோயர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க, இப்படிலாம் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் எப்படி ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிறது? இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.